ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை ஜியாரத்து செய்வதற்கு ரவுதாவுக்கு போய் நிற்கிற ஏன் உலக முஸ்லிம்களுக்கெல்லாம் சொல்ல வேண்டிய ஒரு செய்தி. சமீப காலங்களாக மதீனா அலர்ஜி பிடித்த பல பேர் ஹஜ் சர்வீசுகள் எல்லாம் நடத்துகிறார்கள். ஒரு வகையிலே அவர்கள் துரதிர்ஷ்டசாலிகள். அவர்கள் அழைத்து வரக்கூடிய ஹாஜிகளிடம் அவர்கள் பேசுவது என்ன தெரியுமா? மக்கா ஹஜ்ஜு மக்காவிலேயே முடிஞ்சிருச்சு. மதீனா என்பது அவசியம் இல்ல. மதீனா போகணுங்கிறது ஹஜ்ஜினுடைய செயல்பாடுகள்ல இல்ல. விருப்பப்பட்டா போலாம், இல்லாட்டி மக்காவோட திரும்பிடலாம் என்றெல்லாம் பேசுகிற துரதிர்ஷ்டசாலிகள் உண்டு. மதீனாவினுடைய ஜியாரத் என்பது அது கடமை பயணம் அல்ல, காதல் பயணம். அது அமல்கள் செய்ய போகிற ஒரு பயணம் அல்ல, அது ஆசை பயணம். அவாவின் பயணம் இல்லை, பேரவாவின் பயணம். அல்லாமா ஷேக் அப்துல் ஹக் முஹத்திஸ் தெஹ்லவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தங்களுடைய ஜதுபுல் குலூப் நூலில ஒரு செய்தி எழுதி இருக்கிறார்கள். என்னன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை நான் ஜியாரத்து செய்ய போகிறேன் என்றும் மஸ்ஜிது நபவியில் நான் தொழுக வேண்டும் என்கிற நிய்யத்தோடு யாராவது போய்விட்டு வந்தால் அதன் நன்மை ஹஜ்ஜ மக்பூலுக்கு ஒப்புக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜுக்கு சமமானது என்று எழுதுகிற அவர்களே, ஹஜ்ஜை முடித்துவிட்டு இங்கே வரக்கூடியவர்களுக்கு அவர்களின் ஹஜ் மக்பூல் ஆகிறதுக்கு இந்த ரெண்டும் காரணம் என்று எழுதுகிறார்கள். எந்த ரெண்டும்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ரவுதாவிலே ஜியாரத்து செய்வதும் மஸ்ஜிது நபவியிலே தொழுகுவதும்.